வெல்கம் டு ஊர் பரணி. ஊர் பரணின்னு பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன ராஜா கதையா சொல்ல போறேன்? பக்கத்து வீட்டில் ஏத்து வீட்டில் நடந்த கதையை தான் சொல்லுவேன். ஆமாங்க, என் லைஃப்ல நான் தாண்டி வந்த ஒரு சில பேரை பற்றியான கதை தான் இது. இந்த கதையில நான் எதையுமே எக்ஸாசிடேட் பண்ணி சொல்லலை. அவங்க ஸ்டோரியில் என்ன நடந்துச்சோ அதை தான் நான் சொல்கிறேன். அதில் ஒரு சில பேர் நம்ம லைஃப்பில் நிறைய பேரை தாண்டி வந்திருப்போம். ஒரு சில நல்லவங்களும் இருப்பாங்க, ஒரு சில கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம நல்லவங்கள பார்த்தோன்னே அப்பா இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு போய் சேர்ந்து கும்மி அடிக்கவும் கூடாது. கெட்டவங்கள பார்த்தோனே, அப்பா இவன் ரொம்ப கெட்டவன்னு சொல்லி தள்ளி நீக்கவும் கூடாது. இது 2மே நம்ம பண்ணக்கூடாத விஷயம். ஆனா, ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் நம்ம அனுபவிக்கிற நல்லது, கெட்டத வச்சு நம்ம சில பாடம் கத்துக்கலாம். அப்படிதாங்க இவங்க லைஃப்ல இருந்தும் நான் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில பாடம்லாம் கத்துக்கிட்டேன். அவங்க லைஃப்ப பத்தி தான் நான் இங்க சொல்லப் போறேன். இது இந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? அன்பு. அன்புன்னு கதைய கேட்டோனே, நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? ரொம்ப பாசமான கதை போல இருக்கு. பாசமலர் சிவாஜி கணேசனே தோத்தடிக்கிற அளவுக்கு கதை போல இருக்குன்னுலாம் நெனைக்காதீங்க. இந்த கதை அப்படிப்பட்ட கதையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்பு. இது நம்ம கதையோட பேர் மட்டும் இல்லங்க. நம்ம கதாநாயகியோட பேரும் அன்பு தான். நம்ம கதாநாயகி எப்படிப்பட்டவன்னா, அன்பு வைக்கிறதில்ல. அன்னை தெரசா மாதிரின்னு சொல்லணும்னு எனக்கு தான் ஆசையா தான் இருக்கு. ஆனா, அப்படிப்பட்டவலாம் இல்ல அந்த அன்பு. அன்பு அப்படின்னு கேட்டா, கிலோ எவ்வளோன்னு கேட்கிறவ தான் நம்ம ஹீரோயினி அன்பு. அவங்க அப்பா ரொம்ப பெரிய ஞானியா இருப்பார் போல இருக்கு. அவகிட்ட தான் அன்பு இருக்காது. பேர்லயாவது இருக்கட்டுமேன்னு அன்புன்னு பேர் வச்சிருப்பார் போல இருக்கு. நம்ம ஹீரோயினி அனுபவிக்கிற ஒரு விஷயம் கூட இருக்குங்க. அது என்ன தெரியுமா? மணி தான். மணி இன்னொன்னே அவளோட எக்ஸ் லவர்ன்லாம் நெனச்சுக்காதீங்க. மணின்றது நான் என்னத்த சொல்றேன்னு தெரியுமா? காசு தான். அவ காசு, அவ அனுபவிக்கிறது, பாசம் வைக்கிறது எல்லாம் காசு தான். காசு, காசு, காசு. காசு மட்டும் தான் அவ லைஃபு. "என்னம்மா காசுக்கு ஆசைப்படுறது அவ்ளோ பெரிய தப்பா? நீ என்னம்மா இப்படி குறையா சொல்ற?" அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். காசு மட்டும் லைஃப் இல்லங்க. காச தாண்டி நெறைய விஷயமும் இருக்கு. காசும் லைஃப்‌க்கு தேவை தான். ஆனா காசு மட்டும் தான் போதும்னு நெனைக்கிறது தான் தப்பு. அன்புக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் தெரியுமா? எந்த அளவுக்கு பாசம்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதுலேருந்தே அன்புக்கு அவங்க அப்பா மேல எவ்ளோ பாசம்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அன்போட அப்பாவ ஒரு தடவ சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவங்க அப்பாவ அன்பு பார்க்க போனா. போயிட்டு அவங்க அப்பா கூடவே இருந்துட்டு, அவங்க அப்பா ஆப்ரேஷன் தியேட்டர் போற வரைக்கும் ஆப்ரேஷன் தியேட்டர்ல போய் வழி அனுப்பி வச்சுட்டு, வந்து உட்காந்து அழுதான்னு நெனச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்து அவங்க அப்பா ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ல இருந்த காசெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு வழக்கம் போல நம்ம அன்புக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் காசு செலவு பண்றது மட்டும்தான். செலவு பண்ணிட்டு அவ பாட்டுக்கு ஊருக்கு திரும்பி வந்துட்டா. ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியில வந்து பார்த்த அவங்க அப்பா அதிர்ச்சி ஆயிட்டாரு. வேற என்ன பண்றது? அதுக்கப்புறம் காச பெரட்டி அவரு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆச்சு. "நீ என்னம்மா இந்த காலத்துல இப்படி சொல்லிட்டு இருக்க? ஒரு ஃபோன் பண்ணா காசு கொண்டு வந்து குடுத்துற போறாங்க." அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்ற காலம் 1970. அப்ப நமக்கு யாராவது காசு வேணும்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது அனுப்பி போய் காசு வாங்கிட்டு வர சொல்லணும். அப்ப அவங்க அப்பா அந்த ஆப்ரேஷன் பண்ண உடம்போட என்ன பாடுபட்டிருப்பாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. "என்னம்மா நீ இப்படி சொல்ற? அம்மா இருந்து வளர்த்த பொண்ணா இப்படி இருக்கு?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா, அன்பு பிறந்த 10 நாள்லயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்தபோது, அவங்க அம்மாவ யாரும் புண்ணியவதின்னு சொல்லல. ஆனா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா ரொம்ப புண்ணியவதின்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா, அவங்க எல்லாம் அன்புகிட்ட பட்ட பாடு அப்படி. அன்பு பண்ண டார்ச்சர்லாம் அனுபவிச்சு, அனுபவிச்சு, நான் அவங்க அம்மா பெரிய புண்ணியவதி போல இருக்கு. அதுதான் அப்பவே போய் சேர்ந்துட்டான்னு நெறைய பேர் பேசிக்கிட்டாங்க தெரியுமா? அன்பு இப்படி இருக்க காரணம் ஏன்னு தெரியுமா? அவங்க அப்பா தான். அவங்க பொண்ணு ஆசைப்படுறது எல்லாத்தையும் நிறைவேத்தணும். அதுதான் உண்மையான பாசம்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க பொண்ணு கேட்கறது, கேட்காதது எல்லாத்தையும் வாங்கி, வாங்கி, வாங்கி குடுத்து, அன்பு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அன்பு கேட்கறதெல்லாம் வாங்கி குடுத்து, அன்பு எந்த புள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்குறது தான் பாசம்னு நெனச்சாரு அன்போட அப்பா. அதனால அன்பு என்ன கேட்டாலும் காச வாரி இறைச்சாரு பாத்துக்கங்க. அன்புக்கு காசு இருந்தா நல்லா வாழ்ந்துரலாம். காசு தான் எல்லான்ட்டு ஒரு நெனப்பு வர்றதுக்கு காரணமே அவங்க அப்பா தான்.
நம்ம கதாநாயகி அன்புக்கு ஸ்கூல் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு படிப்புல ஆர்வம்ன்னு நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. ஸ்கூல் போறவங்கள அவங்க ஊர்ல ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நெறைய மரியாதை குடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஊர்ல ஸ்கூலே கிடையாது. அதனால வெளியூர் போய் தான் படிக்கணும். அதுவும் அன்பு எங்க படிச்சா தெரியுமா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல. அதனால அவங்க ஊர்ல இந்த பொண்ண பார்க்குறவங்கலாம், "இதா போதுல்ல இந்த பொண்ணு தான் வெளியில டவுன்ல போயி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்குது." அப்படின்னு சொல்லுவாங்க. அத கேட்கும்போது நம்ம அன்புக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து நிக்கும் பாருங்க. இதுக்காகவே நம்ம அன்பு லீவ் போடாம, எந்த சேட்டையும் பண்ணாம ஸ்கூல் போயிட்டுருந்தா. ஸ்கூல் போனவருக்கு வாலிபாலும் ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுமா? நம்ம பெருமைக்காக தானே ஸ்கூலுக்கு போனோம். அங்க போய் படிக்கல சொல்றாங்க. நமக்கு படிக்கன்னா புடிக்காதே! அப்ப கட்டடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தவ தான் வாலிபால்ல போய் சேர்ந்துட்டா. அதனாலயே அவ வாலிபால நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டா பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த சின்ன இன்ட்ரோடக்ஷன வச்சு நீங்க நம்ம ஹீரோயினி எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அவ லைஃப்ல நடந்த இன்னும் நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள போக போக கதையில நம்ம பார்ப்போம். சரியா?